மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்திற்கு வந்த ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தான் தற்போது 4வது முறையாக இங்கு வந்ததாகவும் ரஜினிகாந்த் கூறினார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய ரஜினிகாந்த், நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஒரு படம் நடிப்பதாக இருந்தது. அப்போது என்னை பார்க்க வேண்டும் என கேட்டார். அப்போதுதான் இங்கு முதல் முறையாக வந்தேன் என தெரிவித்த ரஜினிகாந்த், 2வது முறையாக ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தின் திறப்பு விழாவிற்கு அழைப்பதற்காகவும் 3வது முறையாக என் மகளுடைய திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுப்பதற்காகவும் கூறி நெகிழ்ந்தார். தமிழகத்தில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டன. இதனை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மருந்தகத்தை பார்வையிட்டார். இதன்படி நீரிழிவு நோய்க்கான மெட்ரோஃபார்மின் எனப்படும் மருந்து தனியாரில் 70 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் முதலமைச்சர் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் மருந்தகங்களில் 25% வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை தமிழக அரசு காப்பீடுத்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மீம்ஸ் ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, நகல் என்றுமே அசல் ஆக முடியாது எனவும் கூறியுள்ளார். மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 77 கிலோ கேக் வெட்டி அதனை தொண்டர்களுக்கு அளித்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொழுது விடிந்து பொழுது போனால் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஏன் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன என திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமையிலான சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது எனவும் வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராகவே செல்வ பெருந்தகையின் செயல்பாடு உள்ளதாகவும், ஆனால் செல்வ பெருந்தகையோ திமுகவிடம் காங்கிரஸை அடகு வைத்து விட்டார் எனவும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் ஆதரவாளரும் வடசென்னை மாவட்ட தலைவருமான திரவியம் பிரபல மாத இதழிடம் கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சி என கூறியதற்கு செல்வ பெருந்தகையை மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்த நிலையில்தான் 25க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பில் இருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும் என கோரிய கடிதத்தை தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோரிடம் வழங்கினார். இவ்வாறு காங்கிரஸ் உட்கட்சி விவகாரம் பூதாகரமாகியுள்ளதால் திமுக தலைமை சற்று ஆட்டம் காண்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். திமுக தலைவர்களால் நடத்தப்படும் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஹிந்தி உட்பட பிற இந்திய மொழிகள் மற்றும் சர்வதேச மொழிகள் ஏன் கற்பிக்கப்படுகின்றன என கேள்வி எழுப்பியுள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் 3வது மொழியை கற்கும் உரிமை மறுக்கப்படுவது ஏன் என்றும் திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதை அடுத்து மீண்டும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு சூழல் தமிழகத்தில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மற்ற மாநிலங்களுக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக திமுகவின் நிறுவனர் அண்ணாதுரை கூறவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல சங்கரன் கோவில் ரயில் நிலையம் மற்றும் சென்னையில் தபால் நிலையத்தில் உள்ள ஹிந்தி பெயரை கருப்பு பெயிண்ட் கொண்டு திமுகவினர் அளித்ததை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, கருப்பு பெயிண்டுடன் அமலாக்க இயக்குநரகம் மற்றும் வருமான வரி அலுவலகத்திற்கு செல்ல திமுகவினருக்கு பரிந்துரைப்பதாகவும் காட்டமாக பதிவிட்டுள்ளார். சீமானின் நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த காளியம்மாள் நாத்தகாவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் என தெரிவித்துள்ளார். கடந்த 2018 முதல் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து வந்த காளியம்மாள் வடசென்னை மற்றும் மயிலாடுதுறை எம்பி வேட்பாளராகவும் பூம்புகார் பகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராகவும் நாத்தக சார்பில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னடம் மராட்டி மோதல் தீவிரமடையும் நிலையில் இரு மாநில முதலமைச்சர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சிவசேனா உத்தவ் அணியின் எம்பி சஞ்சய் ராவத் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசு பேருந்தில் மராட்டியத்தில் டிக்கெட் கேட்ட சிறுமியிடம் கன்னடத்தில் டிக்கெட் கேட்க சொன்ன நடத்துனரை பேருந்தில் பயணித்தவர்கள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து கர்நாடகாவின் பெல்காவி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கர்நாடக மற்றும் மகாராஷ்டிரா மாநில பேருந்துகள் எல்லை வரை மட்டுமே செல்வதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.